ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டேனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get over them so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. இப்ப அப்படியே ஹீரோ டீம் கூட சேர்ந்துட்டு யோசிக்கிறான், இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நோனிய சிஸ்டம் சொல்லிச்சான்னு. அப்படியே அவங்களுக்கு கை கொடுத்துட்டு, ஹலோ நான் தான் மிஞ்சிங், நான் ஒரு மேஜி, அப்புறம் இவ தான் சியணும், இவ்வளோ ஒரு மேஜி, இவ கொஞ்சம் ஷை டைப்பு, அதனால அவளுக்கு பதில் நான் பேசுறேன், உங்க கூட ஒர்க் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்றான். அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அது பரவாயில்ல, நம்ம ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுப்போன்னு சொல்றான். அதேதான், நான் ஒன்னும் உன்னைய சாப்பிட போறது இல்ல, நீங்க கவலைப்படாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்ற. ஹீரோ அப்படியே நினைக்கிறான், நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களை எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்றான். சரி, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சுட்டோன்னா நம்ம இப்ப ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுவோம்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆல்ரைட், கண்டிப்பா, சரி நம்ம இப்ப குரூப் லீடரை சூஸ் பண்ணலான்னு கேக்குறாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ற. சரி ஜெயும், நீ எப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ நினைச்சு பாக்குறான், அவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்தது, ரூட் ஏ ரூட் பி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் பிளான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டஞ்சனுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி பதட்டம் ஆகாதீங்க. முக்கியமா மெட்டீரியல் ஆர்ட் ரைடர், நீங்க பதட்டம் அடையவே கூடாது. நீங்க அப்படி பதட்டம் அடிச்சீங்கன்னா மொத்த டீமும் வாஷ் அவுட்னு சொல்றான். எதிர்பார்த்ததுதான், நியூ ஸ்டூடெண்ட் ஹண்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவன் கிட்ட இருந்து உன்னோட பிளான் எல்லாம் செம்ம பயங்கரமா இருக்கே. மொத்தம் 6, சரி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அப்படியே இவங்க 2 பேரும் எங்களுக்கும் நல்ல மெமரிஸ் பண்ணிட்டோம் சொல்றாங்க. இப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஹே காய்ஸ் கவனிங்க, அவ்வளவுதான், பிளான் டைம் ஓவர், நம்ம பிராக்டிக்கல் டஞ்சன் ரைட் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதனால உங்க குரூப் லீடரோட உங்க குரூப்போட முன்னாடி வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோட டீம் எங்க பிளான் முடிஞ்சிடுச்சுன்னு அப்படியே முன்னாடி வராங்க. அப்ப ஹீரோ பாக்குற ஹான் கூட கிம்லாம் ஒரே டீம்ல இருக்காங்க. அப்ப ஹான் தான் குரூப் 4ஓட குரூப் லீடரான்னு பார்த்துட்டு, அப்ப நான் கிம்ம பத்தி கவலைப்பட வேண்டாம், அவ காயப்பட மாட்டான்னு. குரூப் நீங்க ரெடியா இருக்கீங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டஞ்சனுக்குள்ள போங்க, உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாங்க. இப்ப குரூப் அவங்க கொடுக்கப்பட்ட டஞ்சனுக்குள்ள போறாங்க. ஹீரோ சரி இப்ப நம்ம கிளம்புவோமான்னு அப்படியே டஞ்சனுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே டஞ்சனுக்குள்ள போயிட்டாங்க. ஹான் குரூப் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணு இங்க ரொம்பவே இருட்டா இருக்கு, குறுகலா இருக்கு, அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாவும் இருக்குன்னு சொல்றா. இது மைண்ட் டஞ்சனால கோப்லட்ஸ் தான் அப்பியர் ஆகும்ல கிம் கேக்குறா. அதுக்கு அவன் இருக்கலாம், மைண்ட் டஞ்சன்ல நிறைய ஹோர்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்றான். அப்ப நம்மளாம் வைரத்தையும் இங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு கிம் சொல்றா. ஹோன்னு அவன் பாக்குறான். கிம் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அது ரொம்பவே நல்லா இருக்கும், நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன்னா யாருக்கு தெரியும், நம்ம எப்ப வேணாலும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும் போது கிம் சென்ஸ் பண்றா ஏதோ ஒண்ணு வரது. அப்ப ஹான் ஏதோ ஒண்ணு வருது, சீக்கிரமா உங்க பொசிஷனுக்கு போங்கன்னு சொல்றான். இப்ப அப்படியே கிம் தயாரா இருக்கா, அவங்க 2 பேருமே ரெடியா இருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பயத்துல இருக்கா. அப்ப அந்த கோப்லட் மான்ஸ்டர் வருதுங்க, கையில ஆயுதத்தோட வருதுங்க, இதோ வந்துட்டேன்டான்னு. அப்படியே டீம் நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஹான் இதுங்க வீக்கா இருந்தாலும் அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம சீக்கிரமா இதோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹான் அட்டாக் பண்ண போறான். அப்படியே கிம் பிளாஷ் பம் ஸ்கில் யூஸ் பண்ணி அதுங்களோட கண்ணு தெரியாத மாதிரி மறைக்கிறா. அப்ப ஹான் அப்படி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். அவங்க டீமும் அட்டாக் பண்றாங்க மான்ஸ்டர். கிம் விண்ட் பிளேட் ஸ்கில் யூஸ் பண்ணி அப்படியே எல்லா மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டு அப்படியே டீம் கூட நிக்கிறா. ஹான் உங்களுக்கு யாருக்காவது காயம் ஏதாவது பட்டு இருக்கான்னு கேக்குறான். கிம் இல்ல நல்லா இருக்கும்னு சொல்றா. அந்த பொண்ணு யா குட்ன்னு சொல்றா. அப்ப டீம்ல இருந்தவன் அப்படியே கீழே விழுந்து கத்துறான். கிம் ஹே சியோ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். என்னது இது, கோப்லோட் பாய்சன் யூஸ் பண்ணுமா, சொல்லவே இல்ல, சரி நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காம் டவுன் ஆகுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு மான்ஸ்டர் வருது. கிம் அதை பார்த்துட்டு, இது பாய்சன்னால இல்ல, இது மேஜிக் பவர்னால சொல்றா. அப்ப அவங்க முன்னாடி பெரிய மான்ஸ்டர் நிக்கிது. ஆனா அதை பார்த்துட்டு கோப்லோட் இது எங்க என்ன பண்ணுதுன்னு பாக்குறான்.
இப்ப அப்படியே குரூப் 3 டீம் வந்து டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து மின்ஜெயும், நீ நிஜமாலே ரொம்ப பலசாலி, எனக்கு தெரியும் நீ செம்ம ஸ்ட்ராங்குன்னு. ஆனா நீ தாறுமாறா இருக்க. இதோட நீ எத்தனை மான்ஸ்டரை காலி பண்ணியிருக்கன்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கொஞ்சம் தான் சொல்றான் ஹீரோ. அது எப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? இதே மாதிரி போச்சுன்னா நம்ம யாருமே காயம் படாம கிளியர் பண்ணிடுவோம்னு அந்த பொண்ணு சொல்ற. அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறாங்க. சியோன் அப்படியே சைலண்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா. ஹீரோ அவன் நர்வஸா இருக்கிறத பார்த்துட்டு சியோனா கிட்ட கேக்குறான், உனக்கு இன்னும் ஷையா இருக்கா அடுத்தவங்க பக்கத்துல இருக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு சியோனாவும் ஆமான்னு சொல்ற. இவன் நிஜமாலே ஷை தான் அப்படியே நினைக்கிறான். நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட அவ ஒரு நாளைக்கு 3 வார்த்தைக்கு மேல பேசுறது இல்ல. அப்ப அவன் டீம் ஆளுங்க அப்படியே ஒரு டஞ்சனுக்குள்ள போறாங்க. அந்த பிளேஸ பார்த்துட்டு ஹான்னு பாக்குறான். அப்படியே அந்த பிளேஸ்ல பாக்குறாங்க. ஹீரோ அந்த பிளேஸ பார்த்துட்டு இந்த பிளேஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே, எனக்கு ஞாபகம் இருக்கிறத விட இதுவும் கோஜாயினோட வேலையா தான் இருக்கும். அப்போ கண்டிப்பா நான் இருக்கிறது கோஜாயினுக்கு பெரிய விருப்பத்தக்கதா இருக்கு போலியே. நினைக்கும் போது பெரிய கோப்லோட் மான்ஸ்டர் இருக்கத சென்ஸ் பண்றான். அது இங்கதான் இருக்கு. அப்ப அவன் டீம் கிட்ட சொல்றான், இங்க சீக்கிரமா ஒண்ணு வரும், அதனால பிளான் சிக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்றோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சு அது மாதிரி இருக்காது, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றான். அப்ப அந்த வாரியர் டீம் வந்து, என்னது ஒன்னு அப்பியர் ஆகுமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க வீக் மான்ஸ்டர் தானே வரும்னு நினைக்கிறான். அப்ப அப்படியே உடைச்சிட்டு கோப்லோட் மான்ஸ்டர் வருது, கூட அசிஸ்டன்ட்டும் கூட்டிக்கிட்டு வருது. அப்படியே அவங்க 2 பேரும் செம்ம ஷாக்கா, இது கோப்லோட் ஆச்சு, இது இங்க என்ன பண்ணுதுன்னு அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப சியோனாக்கு ஜெயிங் சொன்னது ஞாபகம் வருது, உங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற வாரியர் பதட்டம் ஆனாங்கன்னா மொத்த டீமும் வாஷ் அவுட்னு. அப்ப சடனா சியோனா வந்து மேஜிக் ஆர்மர் வாரியர் ஸ்டூடெண்ட் மேல யூஸ் பண்ற. அப்படியே அவங்க நார்மல் ஆகுறாங்க. அடச்ச, நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னா அப்படியே ஆக்டிவ் ஸ்கில் ப்ரோவோக் யூஸ் பண்றான். அப்படியே மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது, அவன் அப்படியே பிளாக் பண்றான். மின்ஜேயும் கத்துறான். அப்படியே ஹீரோ ஸ்பீடா பறந்து போய் அட்டாக் பண்ண போறான். அப்படியே ஒரே குத்து குத்துறான். அப்ப அந்த மான்ஸ்டர் பறந்து போய் விழுது. சியோனை பார்த்துட்டு, அது என்ன பவர், அது கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் காலி ஆகி இருக்கும்னு நினைக்கிறான். அப்படியே அந்த புகையில இருந்து அந்த மான்ஸ்டர் எழுந்து வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு, நான் நினைச்சேன்டா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கேன்னு, ஆனா இது வந்து கோப்லாடோட ரீக்னெட் பவரோட இருக்கே, இது ரொம்பவே அதிகம்டான்னு பாக்குறான். இப்ப அப்படியே சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, இந்த கோப்லாட் பின்னாடி இருக்கிறது ஓடினோட க்ரோ, அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவெஸ்ட் வந்திருக்கு, அந்த க்ரோவை ஹண்ட் பண்ணணும். ஸ்பெஷல் குவெஸ்ட் வந்து க்ரோ ஹண்ட், மொத்தம் டார்கெட் 5, டிஃபிகல்ட் வந்து எஸ். இதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா இறந்துடுவீங்க. இப்ப அப்படியே வெளியே இன்ஸ்ட்ரக்டர் அவங்களோட டேப்ல மின்ஜிங் ஃபைட் பண்றத பாக்குறாங்க. மேஜிக்ல ஸ்டூடெண்ட் எப்படி இவ்வளவு நல்லா பண்றான், நான் ஒரு ஏ ரேங்க் மேஜ், என்னாலே அவன் பண்ற மாதிரி பண்ண முடியாதே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரூப் 3 தான் அதிக ஸ்கோர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப டோர் ஓபன் ஆகுது. ஆல்ரெடி வந்துட்டாங்களான்னு பாக்குறாங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. கிம் ஓடி வர, பின்னாடி டீம்மேட் அவனை கூட்டிகிட்டு வராங்க. இன்ஸ்ட்ரக்டர் கிம் சியோன் ஒரு பிரச்சனைன்னு சொல்ற. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் டஞ்சன் உள்ள ஒரு கோப்லட் வந்து அப்பியர் ஆகியிருக்குன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு, என்ன கோப்லடா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஷாக் ஆகுறாங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அவனை ஹீல் பண்றாங்க. இது லைட் மானோ பாய்சன் தான், நீ நல்ல மூச்சு இழுத்து விடுன்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்டர் குரூப் 3 இன்னும் வரலையான்னு கிம் கேக்குறா. இல்ல இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹான் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்நேரம் அவங்க 2 பேரும் அவங்க கோலை அச்சீவ் பண்ணிருப்பாங்களேன்னு நினைக்கிறான். இன்ஸ்ட்ரக்டர் யோசிச்சுட்டு அப்படியே கோஜாயினுக்கு கால் பண்றாங்க. இப்ப அப்படியே சேர்மன் போனை எடுக்கிறான். எடுத்துட்டு, ஹலோ நான் கோஜாயின் பேசுறேன்னு சொல்றான். சேர்மன், நான் தான் இன்ஸ்ட்ரக்டர் கிம் சியோன் பேசுறேன்னு சொல்றாங்க. கிம் சியோனா, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இந்த ட்ரைனிங் டஞ்சன்ல ஒரு பி ரேங்க் மான்ஸ்டர் இருக்கு, அதனால எமர்ஜென்சி சப்போர்ட்டுக்கு டீம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்படியா, அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சப்போர்ட் டீம் அனுப்புறேன், நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்றான். ஆல்ரைட்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. என்னது இது, எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி ஃபீலா இருக்கேன்னு நினைக்கிறாங்க.
இப்ப அப்படியே ட்ரைனிங் டஞ்சனை காட்டுறாங்க. அப்படியே ஹீரோவோட டீம் வந்து மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த கோப்லட் மான்ஸ்டர் திரும்பி பாக்குது. ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. மின்ஜிங் இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து ஓடினோட காகம், ஓடினோட ரேவன். ஓடின் வந்து 2 விதமான காகம் யூஸ் பண்ணுவான். ஒன்னு வந்து முகின், அது வந்து எமோஷனலாவும் இருக்கும், தாட்ஃபுல்லாவும் இருக்கும். 2வது அதோட பேர் வந்து முன்னின், இது வந்து மெமரிஸ் பேஸ் ஆனது. இது வந்து இந்த உலகத்துல இருக்க அறிவையும் கலெக்ட் பண்ணும் ஓடியனுக்காக, ஆஸ்கார்ட வழி நடத்துவதற்காக. அப்ப அதுக்கான அர்த்தம், இது எல்லாம் உன்னோட வேலையா, நீங்களும் ஓடினோட எடுப்புடிங்களான்னு ஹீரோ சிரிக்கிறான். அப்படியே ஹீரோ கோப்லட் மான்ஸ்டரோட மானாவை சென்ஸ் பண்றான். இந்த மானா சென்ஸ் பண்ண வரைக்கும் இது பி ரேங்க் தான். ஆனா இது ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கே, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இப்ப என்னோட ஆப்பனண்ட் ஈஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பேசாம இங்க இருந்து ஓடி போயிடவா? ஆமா, அதுதான் பெஸ்டான வழியா இருக்கும். மான்ஸ்டர் அட்டாக் பண்ணது சியோனாவை. அப்படியே ஹீரோ சியோனா கிட்ட போய் பேரியர் யூஸ் பண்ணி பிளாக் பண்றான். நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல தான் பண்ண ஒரு கோழை மாதிரி நான் வாழணும்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே வெறும் வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப எனக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு கவலை இல்லை, டெஸ்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் இந்த வாட்டி இத ஃபைட் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் அவனை தடுத்து நிறுத்துறேன். அதனால நீங்க இந்த டஞ்சனை விட்டு சீக்கிரமா வெளியே போங்கன்னு சொல்றான். அப்ப டீம்மேட் வந்து, ஹே என்ன பேசுற நீ எப்படி தனியா சமாளிப்பன்னு கேக்குறான். ஹீரோ ஹோலி ஹேரோவை யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி இருக்க மான்ஸ்டரை அட்டாக் பண்றான். பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்ல, அதனால சீக்கிரமா இங்க இருந்து போங்க. என்னால உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு கத்துறான். அப்ப அப்படியே அந்த மான்ஸ்டர் ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண வருது. எல்லாரும் ஜெயும் கத்துறாங்க. அப்படியே ஹீரோ திரும்பி பாக்குறான். அப்ப பேரியர் வச்சு ப்ரொடெக்ட் பண்றாங்க. யாருடான்னு ஹீரோ திரும்பி பாக்குறான். அப்படியே சேனா வந்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அப்படியே ஹீரோ சேனாவை பார்த்துட்டு, அவளோட கண்ணு ரொம்பவே உறுதியா இருக்கு. என்னால அவ முடிவை மாத்த முடியாது. இதுதானா நான் உண்டாக்கின இன்னொரு மாற்றமான்னு பாக்குறான். சரி, நீங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு சியோனா, நீங்க இங்க இருந்து போய் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இந்த சிச்சுவேஷனை சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க சொல்றாங்க, ஹீரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன்னு சொல்றான். சரி, நாங்க போறோம், போயிட்டு இன்ஸ்ட்ரக்டரை எவ்வளவு சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வரும், அது வரைக்கும் நீங்க தாக்கு புடிங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்படியே அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் சியோனாவும் இருக்காங்க. சரி சியோனா, நீ என் பின்னாடி பாத்துக்கோ, நான் உன் பின்னாடி பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே சீனா வந்து அவளோட யூனிக் ஸ்கில் யூஸ் பண்றா. ஹோ டிவைன் ஸ்வாட் ஸ்கில் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா பொடி மான்ஸ்டரும் காலி பண்றா. ஹீரோ வந்து அந்த கோப்லட் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது, அது எல்லாத்துலயும் இருந்து அப்படியே டாஜ் பண்ணி ஸ்பீடா அது கிட்ட போறான். அப்ப அந்த மான்ஸ்டரோட உடம்ப பார்த்துட்டு அதோட உடம்ப மெல்ட் ஆகுது. அப்பன்னா அதோட உடம்பு எவ்வளவு மானாவை தாக்கு பிடிக்கும் லிமிட் இருக்கு. இவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மான்ஸ்டரோட உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு மானாவை அனுப்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அது கண்டிப்பா ஓடினோட காக்காவோட வேலையா தான் இருக்கும். அவன் பின்னாடி இருந்துகிட்டு ஹாயா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நடக்கிற சீன் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோ அப்படியே கை நீட்டி மிஸ்ட் எலிட்டின் எடுக்கிறான். இந்த மிஸ்ட் எலிட்டின் எஃபெக்ட்னால உங்களோட கண் பார்வை அதிகரிக்கும். உங்களால மேஜிக் பவரையும் கண்டுபிடிக்க முடியும் எங்க இருந்து வருதுன்னு. அது மட்டும் இல்லாம உங்களோட மானாவோட மூமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இது போதும்டான்னு அப்படியே மானா எங்க இருந்து வருதுன்னு சென்ஸ் பண்றான். அப்படியே அது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடறான். டேய், உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு சிரிக்கிறான். மாட்டேனி ஆடான்னு. அப்ப அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. வாடான்னு, நான் உன்னை கிழிச்சு எறிறேன்டான்னு லைட்டிங் செயின் ஸ்கில் யூஸ் பண்ணி ரெடி ஆகுறான். இப்ப அப்படியே ஏசர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஓடின் வந்து, சரி யூகின், நீ எதை பத்தி பேசணும்னு கேக்குற? ஹியூகின் வந்து, கடவுளோட ஸ்டோரேஜ்ல இருந்து தொலைஞ்சு போன மிஸ்ட் எலிட்டனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அங்க இன்னொரு காடஸ் வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அது வந்து மிட்காட்ல பூமியில இருக்கு, கிரேட் எனிமி கிட்டன்னு சொல்றான். கிரேட் எனிமியா? அப்ப கண்டிப்பா அது அந்த மிர்மிர்வோட வேலையா தான் இருக்கும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம எதுக்கு இந்த பாதி ஏசர் கடவுளை பத்தி கவலைப்படணும்? ஹோ,
ரொம்ப பேசாத தோர். இன்னொரு காடஸ் சொல்ற, அவன் தான் தோர் போல. உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? நம்ம பெர்லின் வார்ல கடைசியா தோத்ததுக்கு காரணமே அந்த மிஸ்டெலிட்டின் தான். அதை வச்சுதான் கொன்னாங்கன்னு சொல்றான் அந்த இன்னொரு காடஸ். ஓடின் வந்து, ஹியூகின் நீ போய் அந்த கிரேட் எனிமி பாதி ஏசரை காண்டாக்ட் பண்ணியிருக்கானான்னு போய் விசாரி கேளுன்னு சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்றான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா. இப்ப அப்படியே கோஜையின் ஆபீஸ்ல கோஜையின் வந்து எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்ஸ்ட்ரக்டர் கேக்குறான். இன்னும் யாரும் எதுவும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றான். நல்லதா போச்சு. அப்படியே அவன் கையில இருக்க ரிங்க தொடச்சிக்கிட்டு சிரிக்கிறான். நல்ல வேளை நான் முன்கூட்டியே அவனோட பலத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். ஹீரோ அங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருந்தாலும் சரி, நீ என் கையில வந்து சேருவடான்னு அப்படியே ரிங்க மாட்டிக்கிறான். இது எல்லாமே ஓடின்காகவும் ஏசருக்காகவும் சொல்றான். இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அப்படியே லைட்டிங் செயின் ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. அப்படியே அதுல இருந்து டாஜ் பண்ணி பேக் சைட்ல பெல்ட் அடிச்சு அப்படியே சியோனா கிட்ட போறான். சியோனா நீ வந்து கவர் பண்ணி என்ன, நான் அவனை தெளிவா அட்டாக் பண்ணணும்னு சொல்றான். நான் ட்ரை பண்றேன்னு சியோனா டயர்டா சொல்றா. அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் மானா ரீபவுண்டுக்கு ஆள் ஆவான்னு. இதே மாதிரி போச்சுன்னா நான் அப்படி அந்த மான்ஸ்டரை குவாலி பண்ணாலும் சரி, அவ சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் அவ எனக்கு ஹெல்ப் பண்றா. ஏன் பாஸ்ட நினைக்கிறான், எனக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸ நான் யாரையும் நம்ப கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா இந்த உலகத்துல வீக்கானவங்களுக்கு நியாயமே இல்ல, ரொம்பவே மோசமா இருக்கும். ஆனா சரி, இப்ப இத முடிப்போம், இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ்ன்னு சொல்றான். அப்படியே அந்த மான்ஸ்டரை பாக்குறான். அது சுத்தி இருக்கிற மானவ எல்லாம் அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். ஹீரோ அப்படியே லைட்டிங் செயின் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றதுக்கு போறான். மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. சியோனா பேரியர் யூஸ் பண்ற ஆக்டிவ் ஸ்கில் மானா ஷீல்டு யூஸ் பண்ணி ஹீரோக்கு எந்த ஒரு அட்டாக்கும் படாத மாதிரி ஹீரோ அப்படியே ஸ்பீடா போறான். சியோனாவோட கை அப்படியே உதிர்ந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. அப்படியே ஹீரோ போயிட்டேன்னு நினைக்கிறான். ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, சாகரத்தை விட மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா, உன்னோட நண்பனை நம்பாம இருக்கிறது தான் நினைச்சிட்டு இப்போத்துல இருந்து ப்ரூஃப் பண்ணுவேன் அவன் சொன்னது தப்பு இல்லைன்னு. வரண்டான்னு அப்படியே லைட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணி அது மேலேயே நடந்து அங்கிருந்து தப்பிச்சு போறான். சியோனா அதை பார்த்துட்டு அந்த ஸ்கில் வந்து அவனோட மூவ்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்றான். அவன் எந்த அளவுமான கண்ட்ரோல் ஸ்கில்டா இருந்தா அதை செய்ய முடியும் ஷாக்கா பாக்குற. ஹீரோ அப்படியே அந்த மான்ஸ்டர் கிட்ட பறந்து போறான். அப்ப அந்த மான்ஸ்டர் ஹான்னு பாக்குது, என்னடா இதுன்னு. அப்படியே அங்கிருந்து ஜம்ப் அடிச்சு அந்த மான்ஸ்டர் மேல பறந்து போறான். அப்படியே அந்த மானா த்ரெட் எல்லாம் பாக்குறான். அப்ப அந்த மான்ஸ்டர் அதோட கையை திருப்பி அட்டாக் பண்ணுது. சியோனா ஷாக்கா பாக்குறா, ஜெய்யூங்னு. ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணி எனக்கு தெரியும்டான்னு சிரிக்கிறான். அப்படியே பின்னாடி பறந்து போறான். அப்படியே ஹீரோ ஸ்வாடை எடுக்கிறான். அப்படியே அவனோட ட்ரைனிங்க நினைச்சு, நான் எத்தனை தடவை ட்ரைனிங் பண்ணியிருப்பேன். அப்படியே ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நீ தீந்தடான்னு கத்திக்கிட்டு அப்படியே ஸ்பீடா வந்து ஒரே அடியில அந்த மான த்ரெட்டை கட் பண்றான். அந்த மான்ஸ்டர் ஹான்னு கத்துது. ஹீரோட ஸ்வாட் அப்படியே உடையுது. சியோனா ஹான்னு பாக்குறா. ஹீரோ அப்படியே வந்து லேண்ட் ஆகுறான். நீங்க வந்து ஓடினோட ரேவன் மான த்ரெட் கட் பண்ணிட்டீங்கன்னு நோட்டிபிகேஷன் வருது. அவ்வளவுதான், முடிஞ்சுது. சரி, இது பின்னாடி இருக்க மூஞ்ச பாப்போன்னு அது போய் பாக்குறான். அப்ப அந்த காக்கா வந்து ஹான்னு கத்திக்கிட்டே வந்து கீழே வந்து விழுது. அப்படியே அது கிட்ட போறான் நடந்து. சரி, ஓடினோட கோல் தான் என்னன்னு அது காக்கா மண்டையிலே காலை வச்சுக்கிட்டு கேக்குறான். அப்படியே அந்த காக்கா கழுத்துல இருக்க செயின் சிம்பிளை பார்த்துட்டு அப்படியே செம்ம கோவத்துல அது தலையிலே ஒரு நசுக்கு நசுக்கி, உனக்கும் கோஜனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். அந்த காக்கா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. இது என்ன சொந்த விருப்பம் எதுவுமே கிடையாதா இல்லையா என்ன, இவனை இதுக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அது தலையிலேயே நசுக்கி காலி பண்ணிடுறான். அவ்வளவுதான் பாக்குறான். அப்ப சியோனா வந்து மிஞ்சியும் நீ எங்க இருக்கன்னு கத்திக்கிட்டு வர. ஹீரோ ஷாக்கா, ஹே இது இன்னும் முடியல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, மானா ரீபவுண்ட் ஆகிட போகுதுன்னு சொல்றான். அப்ப அப்படியே மானா ரீபவுண்ட் ஆகுது. ரெண்டு பேருக்குமே அப்படியே புடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. கரப்டட் மானா வந்து உங்க உடம்புல அதிகமா இருக்கு. ஹீரோ வந்து ஆல்ரெடி மானாவை ஸ்டோர் பண்ணதுனால பியூரிஃபை ஆகுது. அப்படியே மானா 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஹான்னு கத்துறான். நல்ல வேலை இது வேலை செய்யுதுன்னு சொல்றான். அப்படியே ஹீரோட குவெஸ்டும் முடிஞ்சிடுச்சு. நீங்க ஓடினோட ரேவனை காலி பண்ணிட்டீங்க.
பண்ணிட்டீங்க. அப்படியே ஸ்டேட் பாயிண்ட் 5 வருது, பிளாங்க் கார்ட் கிடைக்குது. அப்படியே லெவலப் ஆகுறான். அப்படியே லெவலப் ஆனதும் ஹீரோக்கு ஹீல் ஆயிடுறான். நல்ல வேலை அது போயிடுச்சுன்னு அப்படியே திரும்பி சியோனாவை பாக்குறான். செம்ம ஷாக் ஆகுறான். சியோனா கீழே விழுந்து கிடக்குறா. அப்போ ஹீரோவுக்கு வார்னிங் வருது, உங்களோட டீம்மேட் ஒருத்தவங்க ரொம்பவே ஆபத்துல இருக்காங்க, நீங்க சீக்கிரமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அவங்க இறந்துடுவாங்கன்னு வருது.